உங்கள் பேர் என்னண்ணா? கஜேந்திரன். கஜேந்திரன். நீங்கள் இதே ஊர் தானா? நாடினம்பை. ஆமாம். சரி. ஃபஸ்ட்டு வீடு. நீங்கள் விவசாயத்தில் எவ்வளோ பார்க்குறீங்க? விவசாயத்தில் என்ன ஒன்றும் ஒரு 1.5 ஏக்கரா வச்சேன். 20 மூட்டை ஆச்சு. 1.5 ஏக்கரா 20 மூட்டை ஆனாக்கா அதில் 43,000 மருந்து செலவு பண்ணேன். செலவு பண்ணி 30,000 போட்டேன். என்ன வருவாய் வருது அதில்? ஒன்றும் கிடையாது. அரசாங்கத்தை என்ன மானியம் என்ன கேட்டிங்களா? மானியம் ஒரு 4,000 ரூபா கொடுத்தான் அந்த மிஷின் நட்டு. பரவாயில்ல, ஏதோ அரசாங்கம் உதவி செஞ்சுருக்கு. இப்போ உங்களுக்கு வாழ்வாதாரம் மரம் ஏறியே வீழ்ந்துட்டேன். இந்த தண்டு கையெல்லாம் பாரு அப்படியே இது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சரி பண்ணீங்க? சரி பண்ணேன். ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு செலவாச்சு. அப்போ விவசாயத்தை சம்பாதிக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் கிடையாது. இப்போ விவசாயமே செய்ய முடியல. மாட்டு ஆடு சரி. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 16 ஆமாம் ஜூலை மாதம் 2025. 25. இந்த காலகட்டத்துக்கு விவசாயம் வந்து நீங்கள் வேணான்னு வெறுக்கிறீங்க. வெறுத்து போகுது மனசு. விவசாயத்தை காப்போம் நிறைய பேர் போராடுறாங்க. ஆனால் நீங்கள் விவசாயம் இருந்துன்னு இப்போ விவசாயமே வேணான்றீங்க. ஒன்றுமே வருவாய் வந்தால் தானே தெம்பாக இருக்கும். வருவாய் வந்தால் தானே தெம்பு இருக்கும். வருவாய் இல்லை என்ன பண்ணிவிடுவேன்? அது எதுவும் விவசாயம் பண்ண முடியலன்றீங்க. இப்போ 1 ரூபா கூலி பண்ணாக்கா 2 ரூபா ஒன்றுமே இல்லை. அதிலே நமக்கே துண்டு வீதுனா என்ன விவசாயம் செஞ்சு என்ன பலன்? ஒன்றும் கிடையாது. இப்போ விவசாயம் பண்ணால் உழைப்பு தான் போகுது. பின்ன எங்கள் கஷ்டம்தான். அதனால் விவசாயத்தை நீங்கள் விருப்பம் இல்லாமல் மாறுறீங்க. ஆமாம், வேண்டான்னு மனம் மாறுது. சரிங்க. எல்லோரும் விவசாயம் வேணுன்றாங்க, நீங்களாம் வேணான்றீங்க. விவசாயி வேணான்றீங்க. எல்லாருமே பற்றி ஒன்றுமே இல்லை. நான் தான் சொல்கிறேன். என்ன 30 அறுத்தது 1.5 ஏக்கர் ஆனாக்கா 150 சென்ட்டு அறுத்தது. அதில் 43,000 மருந்து செலவே பண்ணேன். மருந்து செலவு பண்ணக்கப்புறம் என்ன 30,000 போட்டேன். என்ன எவ்வளோ நஷ்டம் வீடு ஆகுது நீயே சொல்லு. ஏன் இப்போ இந்தமாதிரி தொழில் ஆடு மேய்க்கிறாங்களா, அந்த தொழில் பண்ணுறாங்களா, அவங்களுக்குலாம் அது பிரச்சனை இல்லையா? அவங்க விருப்பம் அது ஏதோ ஆதாயம் இருக்கும். இப்போ கிராமத்தில் வாயிற மக்கள் யாருமே சந்தோஷமாக இல்லை தான் சொல்கிறீங்க. உண்மைதான்ப்பா. மனவேதனையாக தான் விவசாயம் பண்ணுறீங்க. சரிங்க, நன்றிங்க.